உனக்கு? இப்படியா கஸ்டமர் மேல தண்ணி ஊத்துவேன்? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஆமா, எதுக்காக இப்ப நீ ஹோட்டல்ல வேலை பார்த்து நாடகம்லாம் போட்டுட்டு இருக்க? நாடகமா? என்னங்க பேசுறீங்க? நான் எங்க நாடகம் போடணும்? அப்புறம் எதுக்கு ஹோட்டல்ல வேலை செய்யணும்? எனக்கு பணம் தேவை இருக்கு. மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு பணம் வேணும். இதுக்கப்புறம் நான் யார் கையையும் எதிர்பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கல. சுயமா நான் சம்பாதிக்கணும், என் சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ஹோட்டல்ல போய் வேலை பாக்குறேன். அப்படி என்ன உனக்கு செலவு? என்ன செலவு இல்லைன்னு நினைக்கிறியா? என் படிப்பு செலவு இருக்கு, காலேஜுக்கு போயிட்டு வர செலவு இருக்கு, என் சாப்பாட்டு செலவு இருக்கு. இதோ இந்த வீட்டுல தங்கி இருக்கேனே, இந்த வீட்டுக்கு நான் மாசம் மாசம் வாடகை தரேன்னு வேற சொல்லியிருக்கேன். அந்த செலவு வேற இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு மருந்து மாத்திரை செலவுல இருந்து ஸ்கேனிங் வரைக்கும் எல்லா செலவும் இருக்கு. காசு வேணும்னா அந்த ஹோட்டல்ல போய் சப்ளை வேலை பார்த்து தான் சம்பாதிக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையே. நீ படிச்ச பொண்ணு தானே, ஏன் டியூஷன் எடுத்து கூட சம்பாதிக்கலாமே? எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணணும்? கரெக்ட் தான். 10 பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்து சம்பாதிக்கலாம் தான். ஆனா வருமானம் எவ்வளவு வந்துரும் நினைக்கிறிய? நம்ம ஊர்ல ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அதிகபட்சமே 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. 500 ரூபானே வச்சுக்கோங்களேன். அப்படி கொடுத்தாலும் 10 பிள்ளைங்களை சேர்த்தா 5000 தானங்க ஆச்சு. அதை வச்சு என்னோட எல்லா செலவையும் நான் எப்படிங்க பாத்துக்க முடியும்? அதனாலதான் ஹோட்டல்ல வேலை பாக்குறேன். ஹோட்டல்ல இப்போ எனக்கு மாச சம்பளமே 8000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காங்க. நல்ல வேலை பார்த்தா ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறமா 1000 ரூபாய் ஏத்தி தரேன்னு வேற சொல்லிருக்காங்க. அதனாலதான் நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இப்படி ஏன் கஷ்டப்பட்டு ஹோட்டல்ல வேலை பாக்குற? டியூஷன் எடுத்து சம்பாதிக்கலாமேன்னு ரொம்ப அக்கறையா கேட்டிய. அதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒன்றும் மேல அக்கறையில கேட்கல. நீ ஹோட்டல்ல வேலை பார்த்தா அது எங்க அப்பாவுக்கு தான் அசிங்கம். அதனால தான் கேட்டேன். அக்கறையாமா அக்கறை.